காட்டோரம் இருந்த கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் தன் தந்தை வழிமரக்காரன் தொழிலை செய்து வந்தான். அவன் தினமும் காட்டிற்குச் செல்வான். ஆனால் ஒரு விஷயம் ஊராருக்கு வித்தியாசமாக இருந்தது. ரவி மரங்களை வெட்டுவதில்லை. மாறாக காய்ந்து விழுந்த கிளைகளை மட்டும் சேகரிப்பான். ஊரார் கேலி செய்தனர். மரக்காரன் மரம் வெட்டாமல் எப்படி வாழ்வான் என்றனர். ரவியின் குடும்பம் வறுமையில் இருந்தது. ஆனால் அவன் தன் கொள்கையில் உறுதியாக இருந்தான். வாழ்வதற்காக வாழ்வை அழிக்க முடியாது என்று நினைத்தான். ஒரு நாள் கடும் மழை பெய்தது. மலையிலிருந்து வெள்ளம் வரும் அபாயம் ஏற்பட்டது. ஊரார் பயந்தனர். அப்போது ரவி செய்த ஒரு செயல் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவன் காட்டில் வளர்ந்திருந்த பல மரங்களின் வேர்கள் பக்கவாட்டில் வளர்ந்து மண்ணை பிடித்துக் கொண்டிருந்தன. அவன் தினமும் அந்த மரங்களை காப்பாற்றியதால் மண் அரிப்பு தடுக்கப்பட்டது. வெள்ளம் வந்தாலும் மரங்களின் வேர்கள் மண்ணை விடுவிக்கவில்லை. ஊருக்கு எந்த அபாயமும் ஏற்படவில்லை. மறுநாள் ஊரார் ரவியிடம் மன்னிப்பு கேட்டனர். ஊரின் முதியவர் ஒருவர் சொன்னார், இந்த இளைஞன் நமக்கு ஒரு பாடம் கற்றுத் தந்தான். மரங்கள் நமது உயிர். இவை இல்லை என்றால் நாமும் இல்லை. அன்று முதல் ரவி மரம் வெட்டாத மரக்காரன் என்று அழைக்கப்பட்டான். ஊரார் அவனுக்கு உதவ முன்வந்தனர். காட்டில் காய்ந்த கிளைகள் சேகரித்து விற்பதோடு புதிய மரங்கள் நடும் பணியையும் ஊர் மக்கள் தொடங்கினர். ரவியின் வறுமை நீங்கியது. அவன் ஒரு மரம் காப்பாளனாக வாழ்ந்தான். படிப்பினை: இயற்கையை காப்பது நமது கடமை. வாழ்வதற்காக வாழ்வை அழிக்கக்கூடாது. உறுதியான நல்லொழுக்கம் வெல்லும். இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த கதையை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படியான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்.